ஹே ஹலோ கைஸ், இதுதான் உங்கள் ஃபுட்டேஜ் அஃபிஷியல். இது வந்து விளாக் எடுக்கிற போல் பிளானே இல்லை. கண்டென்ட் வந்து துர்கா தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிறா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துர்கா வந்து தோசை சுட்டுனுக்குறா, பயங்கரமாக சுட்டுனுக்குறா தோசை. அருமையாக சாப்பிட்னுக்குறோம். நாங்கள் எல்லோரும் அருமையாக பயங்கரமாக தோசையை சாப்பிட்னுக்குறோம். தரமாக இருக்குது. இருங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், பேக் கேமில் பாருங்கள். துர்கா தோசை சுட தெரியுமா உனக்கு? பொய் சொல்லக்கூடாது. இப்போ தானே சுட தெரியும்னு சொல்லிட்டு நீ தானே மாவுலாம் வாங்கிட்டு வந்து சுட வச்ச. அந்த தோசையை மட்டும் ஒரே நிமிஷம் பாருங்கள். அப்ப நீ 4 தோசை சாப்பிட்டு இறங்குச்சு. அப்ப என்ன அது? சரி, 4 தோசை. 4 தோசையில் இன்னொரு தோசையை பாருங்க. இந்த பாருங்க, இது வந்து தோசையாங்க. நீ பிச்சு போட்டு தோசையான்னு கேக்குற? பிச்சு போட்டனா அப்படியே பார்க்கலாம். இரு, பார்க்குறவங்களுக்கே தெரியும் நீ சொல்கிறது பொய்ன்னு. தோசையை பாருங்க எப்படி சுடுறான்னு. இந்த பாருங்க. சரி, இப்போ ஒரு தோசை லைவாகவே சுட்டு காமிட்டுருவா. என்ன துர்கா, எது மேலேயே குறை சொல்லக்கூடாதுண்ணா. கல் கில்லுலாம் இல்லை, பயங்கரமாக சுட்டுக்கிறா துர்கா தோசையை. அடுப்பில் தவா வச்சாச்சு, கொதிச்சு நிறையுது. எங்கள் குருநாதி பாருங்க தண்ணியெலாம் தெளிக்கிறாங்க. சொல்லி கொடுத்ததே நீ தான்டா. மாவு எடுக்கிறாங்க. ஆரம்பம்லாம் அப்படி தான் நல்லாயிருக்கும். அழகா சின்ன சின்னதாக போட்டு திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கணக்கு போகுது. ஏய், ஏன்னா ஒன்றுனா இதுவாக பண்ணுகிறாங்க, ஒழுங்காக மண்டியை வீக்கிடுவேன். தோசை வேற வர மாட்டேங்குது. இப்போ வேஸ்ட்டாங்க பேச்சு பாருங்க. இதில் வேற இந்த தோசையை சுட்டு கேட்டுனுக்கிறா வேற. என்னப்பா ஒரு 10 தோசை சாப்பிடுவானு. ஸோ உண்மையெல்லாம் சொல்லுங்கள், இந்த தோசையை 10 தோசை சாப்பிட முடியுமா? இதில் பாதி தோசை கூட சாப்பிட முடியாது. அதுன்னு அவளை அசிங்கலாம் பத்தலை. ஏன்னா துர்கா பயங்கரமாக வந்து தோசை சுடுவா. வீடியோ ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? பயங்கரமாக இருக்கும்ல தோசை. அதனால் என்ன துர்கா? ஆமாம் தானே, சூப்பராக இருக்குது. இந்த போல் தான் எனக்கு பிடிக்குமே. இந்த போல் தான் சாப்பிடுவேன் தெரியுமா? ஆமாம், எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் சுட்டு தருவாங்க. ஏன் தெரியுமா? ரவுண்டாக இருந்தால் இப்படி இருந்தாலும் பிரித்து தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இப்படி இருக்கும்போதே நம்ம பிரித்து சாப்பிடுவோம்ல. சூப்பராக இருக்குது. வெறித்தனமா சின்ன சின்ன இருக்கத்தால எடுத்துப்பா. மாதிரி துர்கா போதும்ல தோசை? தோசை தான் உனக்கு தீஞ்சிருச்சுடா. தோசை நேரம் முட்டை இருக்கும்னா இது இந்த கோடல் மாடலாகுது. முட்டை போடலாம். இந்த தோசையை வேற நிறையா சாப்பிட்ணுமா, எல்லாம் தோசை ஊயம் பண்ண நம்மளுக்கு. இப்போ இதுக்கே எனக்கு ஊயம் தோசை எப்படியா இருந்தாலும் பேசுனதுக்கு என்னையே வாசிங்க பார்த்துருங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, எடுக்கிற ஸ்டைலில் பாருங்க. இந்த பாருங்க தோசையை பார்த்தீங்களா? ஏய், இந்த பாருங்க தோசை.
வேற என்ன? தோசையை மட்டும் பாருங்கள். தோசை இல்லாம பரோட்டா கூட போடலாம். தோசையே வேறு இது பண்ண தெரில இதுக்கு. இதில் வேறு எங்கள் வீட்டில் இருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்துறாங்க. இதுக்கு பொட்டா வந்து சூடு பண்ணணுமா? அதெல்லாம் ஈஸியாக பண்ணுவானே, எப்படி அப்படியே திருப்பி போகிறது தானே. தோசை போட்டு கலாய்ச்சி விட்டுருவியா? உனக்கு சிரிப்பா இருந்தா துருகா?